Hi, I'm Charles Kingsley. I'm working as a software professional. இவங்க தான் என்னோடய பசங்க. ஸோ ஸோ வி ஆர் ஹேவிங் எ ஃப்ளாட்ஸ். எங்களுக்கு ஒரு ஃப்ளாட் இருக்குது இங்கே பெருங்குளத்தூரில். ஸோ எப்பயும் நான் இந்த பக்கம் போயிட்டு வரும்போது இங்கே அப்போ தான் இங்கே டெவலப் பண்ணிகிட்டு இருந்தாங்க, ப்ளாட் இது பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ வந்து விசாரிக்கும் போது அப்போ தான் ஜாக்சன்னு தெரியும். ஸோ ஜாக்சன் இந்த ட்ரோ ஃபவுண்டேஷனில் எனக்கு அப்போ தான் பழக்கம். ஸோ ஃப்ளாட் வாங்குறப்பேருந்தே அந்த ப்ளாட் வாங்குறப்பேருந்தே அவங்க கொஞ்சம் நிறைய கைட் பண்ணாங்க. ஸோ அது வாங்குறப்ப நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அப்போருந்தே ஜாக்சன் கூட நிறையா இன்ட்ராக்ஷன் இருக்குது. ஸோ அது வாங்கி ஒரு 3 to 4 இயர்ஸ் இருக்கும், அப்படியே போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் தான் ஒரு நாள் ஜாக்சன் திரும்ப நாங்கள் எதாச்சும் பார்த்து பேசும்போது இந்த மாதிரி நான் ஒரு பிளான் சொன்னேன், வீடு கட்டல மாதிரி ஒரு ஐடியா இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அப்போது வந்து அவர் நிறைய சஜஷன் சொன்னார். அந்த டைமில் வந்து என்னோடய ரெக்குயர்மெண்ட் நிறைய இருந்துச்சு. என்னென்னா அப்பா அம்மா கூட இருக்காங்க. ஸோ அப்பா அம்மாவுக்கும் அக்காமடேட் பண்ணணும், எங்களுக்கும் ஏற்கனவே ஃப்ளாட்டில் இருக்கனால இந்த வீடு கொஞ்சம் 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 நல்லா பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும், அதே மாதிரி பெருசாக நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கணும்னு சொன்னோம். ஸோ அந்த மாதிரி ரெக்குயர்மெண்ட் நிறைய இருந்தது. ஸோ அது எல்லாமே சொன்னோம், அதுக்கேற்ற நிறைய சஜஷன்ஸ் சொன்னாங்க. ஸோ தென் வி ஸ்டார்டட் டு பிளான் டு பில்ட் த ஹவுஸ். ஸோ அதுக்கப்புறம் அவரோட முடித்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் கொஞ்சம் காமிச்சார். ஸோ அதெல்லாம் பார்த்துருந்தப்போ எங்களுக்கு அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அவர் அந்த கன்ஸ்ட்ரக்ஷனோட குவாலிட்டி ஆஃப் த மெட்டீரியல்ஸ் அதெல்லாம் பிடிச்சிருந்தது. ஸோ வி டிசைட் டு ஸ்டார்ட் டு கன்ஸ்ட்ரக்ட் த ஹவுஸ். ஸோ பிளானிங்லேயே ரொம்ப ஹெல்ப் பண்ணார். ஸோ நிறையா ப்ராஜெக்ட்ஸை நாங்கள் நிறையா ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருந்தோம், அதெல்லாம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணி ஸோ கடைசியாக இந்த பிளான் கடைசியில் வி ஃபைனலைஸ் திஸ் பிளான். ஸோ அப்பா அம்மாவுக்கு கீழே ஒரு போர்ஷன், எங்களுக்கு மேலே கட்டுற மாதிரி பிளான் டிசைட் பண்ணோம். ஸோ பிளான் அப்ரூவல்லேருந்து ஒரு ஸ்டேஜும் கம்யூனிகேட் பண்ணாங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இவங்ககிட்ட ஸ்டார்ட் பண்ணோடனே ஒன்ஸ் தே கிரியேட்டட் வாட்ஸ்அப் குரூப் அண்ட் ஃப்ரம் த டே ஒன் ஆன்வர்ட்ஸ் தேவர் கிவிங் தி ரெகுலர் அப்டேட்ஸ். ஸோ என்ன பண்ணுறாங்க, என்ன பிளான் பண்ணுறாங்க. ஸோ ஃப்ரம் த மார்க் பண்ணதுலேருந்து மோட்டர் ஃபிட் பண்ணதுலேருந்து எல்லாமே ரெகுலர் அப்டேட்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த விதத்தில் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தாங்க. ஸோ தே வர் பி வெரி டிரான்ஸ்பரண்ட். ஸோ அதுக்கப்புறம் ஒன்ஸ் இந்த பிளான் ஸ்டார்ட் ஆகி பில்டிங் ஹோம் இது கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்க டைமில் we wanted to do some changes. So we wanted to have the stairs inside the house. ஸோ அதனால் என்ன பண்ணோம், அதை கேட்டோம், அந்த சேஞ்ச் அக்காமடேட் பண்ண முடியுமான்னு. ஸோ அதை ரொம்ப எஃபெக்டிவாக அக்காமடேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, எல்லா ப்ராசஸ்லேயும் ரெகுலர் அப்டேட்ஸ் they were given. ஸோ அதே மாதிரி எது செலெக்ஷன், இந்த டைல்ஸோ இல்லை ப்ளம்பிங் மெட்டீரியல்ஸோ எதுனாலும் செலக்ட் பண்ணுறப்ப they will ask our input. In fact நாங்களும் கூட போய் நாங்களே செலக்ட் பண்ணி எல்லாமே கொடுத்தோம். ஸோ அது கொஞ்சம் எப்படி இருந்தது, அது கொஞ்சம் நல்லா இருந்தது எங்களுக்கு. தென் எலிவேஷன் இன்டீரியர்ஸ்க்கெலாம் நிறைய சஜஷன்ஸ் கொடுத்தாங்க. ஸோ மெயினாக சொல்லணுன்னா எலிவேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, ஸோ அதுக்கு நிறைய ஜாக்சனே நிறைய சஜஷன் சொன்னாங்க. ஸோ இன்ஃபேக்ட் அவர் ரொம்ப நிறைய சஜஷன் சொன்னாங்க எலிவேஷன்ஸ்க்கு. ஸோ அதுவும் நல்லா வந்திருந்தது. மோஸ்ட்டாக என்னென்னா அவங்க சொன்ன டைமில் ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணாங்க. ஸோ அதோட எனக்கு ஒரு ரெக்குயர்மெண்ட் இருந்தது, ப்ராஜெக்ட் கொஞ்சம் ஏர்லியராக தேவைப்பட்டது, அதையும் அக்காமடேட் பண்ணாங்க. வித்தின் 6 to 8 months கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டாங்க ஹோமை. ஸோ ஐ வாஸ் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் தெம். ஐ விஷ் வெரி சக்ஸஸ் ஃபார் their future endeavors. If you want me to rate, I would rate 10 out of 10. So I already suggested Jackson to my friends. So I suggested to you as well.